எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஐயப்பசாமி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதம் கன்னியா ராசி தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அரசன் ஆக்கிடும். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போயிடுச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மனுஷனுக்கு வீரியத்தை விட காரியம்தானுங்க முக்கியம். வீரியத்தை விட காரியம்தான் முக்கியம் இல்லையா? இந்த ஏப்ரல் மாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பாதகமான பலனும் 14 தேதியிலிருந்து 30 தேதி வரை சாதகமான பலனும் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அப்போ 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எந்தெந்த விஷயத்தில் நம்ம சூதானமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் நமக்கு அந்த வீரியம் இருக்கக்கூடாது, வீம்பு இருக்கக்கூடாது அப்படின்ற தகவலை சொல்கிறேன். தயவு செய்து கேட்டுக்கிடுங்க. வாகனம் அப்படின்றது வாங்கிறதுக்கு இந்த நேரம் உகந்த நேரம் கிடையாது. நம்ம காரில் போயிட்டுருக்கோம் அல்லது பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். நமக்கு பின்னுக்கு ஒருத்தன் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறானே அப்படின்ட்டு அவன் பின்னாடி போட்டி போட்டுட்டு போனோம்னா கீழே விழுந்து மூஞ்சி முகரம் உடஞ்சி போயிடும். ஏன்னா கோட்சார ரீதியாக திருக்கணித பிரகாரமும் வாக்கிய பிரகாரமும் சிம்மராசியில் பிறந்த நமக்கு அஷ்டமச்சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் 8வது பாவகத்தில் சூரிய பகவான் சொல்லக்கூடிய அவங்க ராசிநாதனோட சேர்றாரு. இது அந்தளவுக்கு ஒரு நல்லது கிடையாது. மருத்துவ செலவுகள் உருவாக்கும், விரைய செலவுகள் உருவாக்கும், வேலை வாய்ப்பில் ஒரு சில சங்கடங்கள் கொடுக்கும், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும், மாணவ செல்வங்களுக்கு ஞாபக மருதி அதிகமாக ஏற்படுத்தும், வேலை வாய்ப்பில் ஒரு சில சங்கடங்கள் உருவாகிறதுக்கான சூழல். இது 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை. அதனால் சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை ஆஞ்சநேயர் வழிபாடு, அனுமான வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்ரீராம ஜெயம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லாத அப்பாற்பட்ட விஷயம். ஒரு நோட்டில் மாணவ செல்வங்களாக இருந்தால் 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. இல்லை நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேனுங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டு சாயந்தரத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அல்லது வேலைக்கு போகும்போது ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு போங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், வாகனஸ்தானாதிபதி அவர் தான். செவ்வாவும் சூரியனும் 8வது பாவகத்தில் இருக்கிறது உண்மையிலே நல்லது கிடையாது. உங்கள் ராசியாதிபதி சூரியனும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவும் 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சனியும் இவங்க எல்லாமே ஒரே பாவகத்தில் 8ல் இருப்பாங்க. முதல்ல சனி இருக்கார் அஷ்டம சனியா, உங்கள் ராசிநாதன் சூரியன் இருக்கிறார் அஷ்டம சூரியனா. உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி 1ஆம் தேதியே போயிடுறாரு. சனியும் செவ்வாவும் சேர்றது நல்லதா? அது 8ல் இருக்கிறது நல்லதா? நம்ம உடலஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரே, இதெல்லாம் நல்லது கிடையாது. அப்போ செவ்வாவும் சேர்றது நல்லது கிடையாது. இது போதாதுன்ட்டு 6ஆம் தேதி புதனும் சேர்ந்துடுறார். புதன் நீட்சம் அடைகிறார். உடலஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, வாக்கு படிப்பு ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி நீட்சம் அடைகிறார். சூரியன் பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் அடைகிறார். நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு சங்கடமான பலன் சொல்லணுன்ற ஆசை எனக்கு இல்லை. ஆதங்கமாக இருக்குது, உண்மைக்கே ஆதங்கமாக இருக்குது. என் வாயிலிருந்து இந்த சரஸ்வதி வருது அப்படின்ட்டு உண்மையிலே எனக்கு ஆதங்கமாக இருக்குது. எந்த பதிவிலும் இப்படி நான் சொன்னதில்லை. முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருந்து தான் பழக்கம். ஒருத்தரை வாழ வச்சு தான் பழக்கம். மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த முக்கியத்துவத்தை, மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற முக்கியத்துவத்தை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்கள பார்த்துக்கிறத விட உங்களை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதாவது ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழி உண்டு, உங்கள் கௌரவம் வேற எங்கும் இல்லை, உங்கள் நாக்கின் நுனியில் தான் உள்ளதுன்ட்டு.
இல்லையா? உங்கள் கௌரவம் வேறு எங்கும் இல்லை, உங்கள் நாக்கின் நுனியில் தான் உள்ளதுன்ட்டு. கணவன் மனைவிக்குள்ளார இது பத்திரம். பேசுகிற வார்த்தை விஷமாக வரும். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் விஷமாக வரும். 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை. அந்த 14 தேதி தாண்டிட்டிங்கன்னா நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, நிறைவாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கோம், அந்த பாதையில் புதகுழி இருக்குது, அந்த புதகுழி தாண்டி போனோம்னா புதையல் இருக்குது அப்படின்னா, நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா, வீரியம் முக்கியமாக காரியம் முக்கியமாக நான் கேட்டேன். எனக்கு வீரியம்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த 14 நாளில் சிக்கி புதகுழியில் போய் விழுந்துருவோம். புதகுழி தாண்டி இருக்கக்கூடிய புதையல் நமக்கு கண்ணுக்கு தெரியாமலேயே போயிடும். அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த வீம்பு இல்லாமல், அந்த வீரியம் இல்லாமல், சண்டைக்கு போகாமல், பொறுமையாக நிதானமாக சூதானமாக இருந்தீங்கன்னா 14 நாள் கழித்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அப்படி என்ன சாமி மாற்றங்கள் வந்துட்டு போகுது? உங்களுடைய நிலை மாறப்போகுதுங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஐயா, இந்த சூழ்நிலை மாறினா எனக்கு போதும். ஒன்று, என் திறமை வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தால் போதும், இல்லையா? என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதும். இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்க தானே செய்யுது. 14ஆம் தேதி தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி உச்ச நிலையில் வரார். சித்திரை மாதம் 1ஆம் தேதி அது. அப்போது சூரியனும் தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஒரே பாவகத்திலிருந்து தைரியஸ்தானத்தை பார்ப்பார். உச்ச நிலையில் இருக்கக்கூடிய சூரியன் நீட்ச நிலை எந்த இடமோ அந்த இடத்த பார்ப்பார். நல்லா இருக்கும் அந்த நேரம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது, கேள்விப்பட்டிருக்கும். நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு இனிக்கணும்னா, நடக்கணும்னா அந்த 14ஆம் தேதியிலிருந்து பாருங்கள். இப்போ நான் 1ஆம் தேதி கூட நம்ம வரல, ஏப்ரல் 1க்கு கூட இன்னும் வரல. இப்போ நான் பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த 1லிருந்து 14ஆம் தேதி வரை உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, 14ஆம் தேதியிலிருந்து 30 தேதி வரை உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். அதே மாதிரி யார்கிட்டையாவது காசு பணம் கொடுத்து வைக்கலாம், வேண்டாம். நம்மக்கிட்ட காசு இல்லை இருந்தாலும் ஒருத்தர் கேட்குறாருன்னா இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டாம். நம்மளால ஒருத்தர்கிட்ட வாங்கி தர முடியும், ஆனால் தந்துட்டோம்னா அந்த பணத்துக்கு வட்டி முதல்ல நீங்கள் கட்டுற மாதிரி வரும். அதுக்குன்னு ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படி நான் சொல்ல வரலைங்க. அதாவது சூழ்நிலையை அனுசரித்து நடந்துக்கிடணும். அதுக்காக தான் சொல்கிறேனுங்க. நீங்கள் பணம் கொடுக்கலன்னா அவருடைய நட்பு இருக்கும், வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்கள் கையில் இருந்து கொடுத்தாலும் சரி, அவருடைய சவகாசமே உங்களுக்கு இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். சில பேருக்கு வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு வெள்ளை சட்டையில் கரும்புள்ளி பட்ட மாதிரி ஆகிடும் சில பேருக்கு, சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு. அதனால் போகிற இடம், பழகிற இடம், பேசுகிற இடம், வண்டி வாகனம், ஆணாக இருந்தால் பொம்பளை பிள்ளை விஷயத்தில், பெண்ணாக இருந்தால் ஒரு ஆம்பளை பையன் விஷயத்தில் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. மதிப்பு மரியாதைக்கு பங்கம் ஏற்பட்டுடும் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை. சரியா? இந்த 14 தேதிக்கு மேற்கொண்டு எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்னா, இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 8வது பாவகத்தில் இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம், குரு பகவானுடைய வீட்டில் இருந்து குரு பகவானை பார்ப்பார். அந்த குரு பகவான் நம்ம ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கார் இல்லையா, நமக்கு நல்லா இருக்கும். அந்த 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு மண்மனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள், உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தீராத ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனை இல்லை, தீராத வழக்கு இந்த நேரத்தில் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மண்ணு அடமானம் போட்டிருக்கிறேனுங்க, வீடு வாசல் அடமானம் போட்டிருக்கிறேனுங்க, நகை அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, வண்டி வாகனம் அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, அதிலிருந்து தான் மீளறதுக்கான வாய்ப்புகள், மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் 14 தேதிக்கு மேலே. இப்போவும் சொல்கிறேனுங்க, கரெக்டாக 20ஆம் தேதி இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் 20ஆம் தேதி. இப்படி என்ன சார் 20ஆம் தேதி நல்லது நடக்க போகுது, எங்களுக்கு என்ன புதையல் கிடைக்க போகுதா சார், லாட்ரி அடிக்க போகுதா சார்? புதையல் கிடைக்கணும்னாலும் சரி, இல்லை லாட்ரி அடிக்கணும்னாலும் சரி, அதுக்கு நேர காலங்களை ஒத்துழைக்கணும் இல்லையா? ஏங்க, ஒருத்தருக்கு நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் தானே எதுவானாலும். 20ஆம் தேதி சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு, சனி பகவானுடைய பார்வையில் வராரு. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன்
சூரிய பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தை பார்ப்பார். அதே நேரத்தில் ஒரு 7-8 நாள் கழிச்சு, அப்போ நமக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு 23-24ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. அந்த 23-24 நல்லா கேட்டுக்கோங்க. 24 இல்லை 25ஆம் தேதி ஏப்ரல் கடைசியில் சுக்கிரனும் சூரியனும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. பரணி நட்சத்திரத்தில் சூரியன் வந்துடுவார். மேசத்தில் சூரியன் வராருல 14ஆம் தேதி. அசுவினி நட்சத்திரத்தில் வராரு. அசுவினி நட்சத்திரத்தில் ஒரு 8 நாளைக்கு மேலே வந்துடும். ஒரு 9 நாள் கூட வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு 9 நாள் கூட்டிக்கிட்டால் கூட 23ஆம் தேதி இல்லையா? அப்போ 20ஆம் தேதி சூரிய பகவானுடைய சாரத்தில் இந்த சுக்கிரன் வருவார். இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில். பரணி நட்சத்திரத்தில் சூரியன் வருவார். கரெக்டாக? அப்போது சூரியனும், அதாவது உங்கள் ராசியாதிபதி சூரியனும் தொழில்ஸ்தானாதிபதி சுக்கிரனும் நட்சத்திர பரிவர்த்தனை. உங்கள் தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். வெளியூர் போகிறனுங்க, வெளிநாடு போகிறனுங்க, அதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மன நிறைவு கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உருப்படுறதுக்குண்டான நேரம் இது. எப்படிங்க? உருப்படுறதுக்குண்டான நேரம், உயர்றதுக்குண்டான நேரம், நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான நேரம். சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் சாரம் வாங்கி சுக்கிர பகவானுடைய வீட்டை பார்க்கிறார். 3வது பாவகம் தகிரியஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு வேலை செய்யணுமா, செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்க்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு காரியம் முக்கியம் இல்லை, வீரியம்தான் முக்கியம். முதல்ல காரியம் முக்கியம், பின்னுக்கு வீரியம் முக்கியம். இந்த நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு தெம்பு வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு திமிரு வரும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. அந்த 23 தேதிக்கு மேலே 24, 25, 26, 27, 28, 29, 30 7 நாள் சாமி இது. இந்த 7 நாளில் உங்களுக்குன்னு ஒரு தைரியம், உங்களுக்குன்னு ஒரு துணிச்சல், உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மாதிரி ஒரு அனுகூலங்களை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இந்த சூழலை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் உங்களுடைய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏப்ரல் மாதத்தில். ஆக வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. குரு பகவானுடைய பார்வை கூட சிம்மராசிக்கு 3வது பாவகத்தை பார்ப்பார். அப்போ குரு பகவானுடைய பார்வை, சூரிய பகவானுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, இந்த 3வது பாவகத்தை பார்ப்பார் பாருங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த தடைகள் எல்லாம் நீங்கும். முன்னேற்றத்தில் இருக்கிற அந்த முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் 14 தேதிக்கு மேலே. அனுபவித்து சொல்லுங்கள். உங்களுக்கு அதிக பிரசங்கித்தனமாக நான் சொல்லணுன்ற எண்ணத்தில் நான் சொல்லலிங்க. இது நடக்கும், நடந்தே தீரும். அனுபவித்து சொல்லுங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பதிவுகளை நான் சொல்லிகிட்டு இருந்தேனுங்க. இந்த மாதிரி ஒரு ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி கொடுத்துட்ருக்குறேன்னுட்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த சாதக புத்தகம் என்னால் செய்து கொடுக்க முடியும். அதுக்கு மேற்கொண்டு அதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் இல்லை, நேரம் இல்லை. இப்போவே பார்த்திங்கன்னா ஆடிக்கு ஒரு வீடியோ, அமாவாசைக்கு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கிறேனுங்க, சந்தர்ப்பம் இல்லாததுனால. இது ஆயுள் கால சாதக புத்தகம். ஒரு மனுஷனுடைய முழுமையான வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன். தசாபுத்தி பலன் மட்டும் இல்லாமல் எல்லா சமாச்சாரம் இதில் எழுதியிருக்கிறேனுங்க. ராசி, அதாவது நட்சத்திர பலன், ராசி பலன், லக்ன பலன், தச பலன், புத்தி பலன், கோட்சார ரீதியாக ஒரு கிரகம் மாறுதுன்னு அதுக்கு என்ன பலன், எல்லாமே சகலமும் அடங்கிய சாதக புத்தகம். ஒருத்தருடைய சாதக புத்தகம் இது. சரியா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இதை நான் செய்து கொடுக்க போகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.